வாங்க மக்களே, கோட் படம் பார்க்க போவோம் போலண்டில். அப்படியே படத்தை பார்த்துட்டு எப்படி ரிவ்யூன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க படத்தை போய் என்ஜாய் பண்ணுவோம். அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப்பன்மன். நம்ம இப்போ போலண்ட் வாட்ஸ்அப்லேருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, விஜய் சாருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ போலண்டில் வார்சா சிட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட் திரைப்படம் அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வார்சாவில் பார்த்தீங்கன்னா மல்டி கின்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே போலண்டில் முக்கியமான நகரங்களில் முக்கியமான சிட்டிஸில் ஒரு 5-6 சிட்டிஸில் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வார்சா கேபிட்டல், அப்புறம் கிராக்கோன்னு சொல்லி ஒரு சிட்டி, அப்புறம் கிடான்ஸ்க்கு, அப்புறம் கட்டாவிஸ், அப்புறம் உராஸ்லா, அப்புறம் போஸ்னா, லாட்ஸ், இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய நகரங்களில் போலண்டில் தமிழ் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தமிழ் படம் இத்தனை போலண்டில், யூரோப்பில் இத்தனை சிட்டியில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ் மக்கள்லாம் நம்ம ஊரில் பார்க்கறத விட இங்கே வெளிநாட்டிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா தமிழ் படங்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு ரிலீஸ் பண்ண குரூப் ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம அந்த படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். போலண்டில் இருக்கிறவங்க யாராவது போய்ட்டு இந்த சிட்டிலலாம் நீங்கள் தமிழ் படம், அதாவது கோட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு போய்ட்டு நீங்கள் டிக்கெட்டை பை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அடிச்சு பிடிச்சி நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணி வந்துட்டோம். ஸோ நிறையா தமிழ் மக்களும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் படத்தை பார்த்துட்டு ஜெனினான ஒரு ரிவ்யூ கொடுப்போம். மக்கள்கிட்டையும் எப்படி இருக்குது படத்தை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க அப்படின்னாக்கா, நான் உங்கள் மணி யூரோப்பன்மன். ஸோ நம்மளுடைய சேனல் பேர் நம்பர் 1 யூரோப்பன்மன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. மேலும் நல்ல நல்ல வீடியோஸாக நமக்கு பண்ணி போகிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே 55 PLN. ஸோ அது அப்படியே நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணாக்க தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா 1100 ரூபா வருது. ஒரு டிக்கெட்டுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1100 ரூபாய் இங்கே போலண்டில் விஜய் படத்துக்கு, நம்ம கோட் படத்துக்கு. ஸோ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஷோக்கு ஃபஸ்ட் நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000-2000 போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே பரவாயில்ல, வெளிநாட்டில் அதுவும் போலண்டில் ஒரு யூரோப்பில் ஒரு 1100 தான் அப்படின்னும் போது ஒரு ஜெனியூனான ஒரு ரேட்டு தான். ஸோ இங்கே தான் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலில். ஸோ வாங்க உள்ளே போவோம். சரி மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழ் படம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சரி, இப்போ நம்ம ஊரில் நம்ம விஜய் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இங்கே முதல்ல இப்போ நீங்கள் போலண்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இங்கே தமிழ் படம் பார்க்குறது என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கீங்க விஜய் படத்தை? நீங்கள் முதல்ல விஜய் ஃபேனா? இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பேன். ஸோ இங்கே வந்திருக்கிறது ஃபஸ்ட் டைம் 1 month தான் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், நம்ம மக்களெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குற அந்த ஃபீலிங், அதுக்காக வந்துருக்கு. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? சேம் ஹியர். எங்களுக்கு இது செகண்ட் மூவி இங்கே பார்க்குறது ராயனுக்கு அப்புறமா. நான் நல்ல ஃபீல். அண்ட் மோரோவர் இது கோட் லாஸ்ட் மூவின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி மூவி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க உள்ள போவோம். நீங்கள் போங்க. நாங்கள் போதும். ஓகே ஓகே. நான் காந்தி தாண்டா.
ஓகே காய்ஸ், ஒரு வழியாக படம் பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியில் வந்திருக்கோம். ஸோ ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? படம் நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஏன்னா ஆல்ரெடி தமிழில் இருக்கிறது தான், பழமையான விஷயத்த புதுசாக எடுத்திருக்காங்க. ஒன் டைம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா ஊராக சுற்றி இருக்காங்க, நல்லா பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி விஜய் படம், ரஜினி படம்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சத்தத்தில் என்ன பேசுகிறாங்க, என்ன சீன் நடக்குது எதுவுமே புரியாது. இப்போ இங்கே இப்போ நம்ம போலண்டு, யூரோப்பில் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாமே தமிழ் மக்கள் தான். பட் ஆனால் வந்து எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி இந்த தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊருக்கும் இங்கேயும்? இல்லை, நம்ம ஊர் தான் அது. அஃப்கோர்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தா எதுவும் படம் கேட்காது, சத்தம் கேட்காது. பட் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி. ஓகே, நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம ஊருக்கு இருக்கும். அதை மிஸ் பண்ணுறீங்களா? லைட்டாக, இன்னும் ஃபுல்லாக ஆகலை, பட் லைட்டாக எஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் மூவி வந்து நல்ல நைஸ் என்டர்டெய்னர். இந்தியா விட்டு வந்து வெளியே பார்க்கும்போது இங்கே தமிழ் மக்களோட பார்த்தது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஓவரால் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இல்லாமல் போய் பார்த்தா லைக் ஃபேமிலி மூவி நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ. மக்களே, ஒரு வழியாக படம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய ஒரு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ அப்படின்னா, படம் உண்மையாகவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு என்டர்டைனிங்காக ஒரு மசாலா கலந்த ஒரு கமர்ஷியல் படமாகவே வந்திருக்கு. ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்காம, ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம்னா, எந்த விதமான சஸ்பென்ஸையும் வந்து இந்த ரிவ்யூ அப்புறம் வந்து நிறைய இப்போலாம் வந்து எடுத்த உடனே இந்த ஷார்ட் வீடியோலாம் எடுத்து போட்டுறாங்க, அந்த சஸ்பென்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்காம எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டைனிங்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த விதமான விமர்சனத்தையும் கேட்காம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு படம் வந்து ரொம்ப நல்லாவே பிடிக்கும். என்னென்னா, ரொம்ப இப்போ நம்ம கல்யாண வீட்டில் அப்புறம் இல்லை நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சாப்பாட்டில் இந்த ஸ்வீட் பாயாசம், இந்த லட்டு, இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிடும்போது திகிட்டிட்டோம் நமக்கு. ஸோ அது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளால் நிறையா சாப்பிட திகிட்டிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்குள்ளாடியே இன்னொரு விஷயம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து வச்சுருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செலிப்ரேஷன் படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து திகிட்டிருது படம். என்னுடைய கருத்து அது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ இங்கே போலண்டில் நான் தமிழ் மக்களோட தான் வந்து உட்காந்து பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹவுஸ் ஃபுல்லாகிடுச்சு. டிக்கெட் ஃபுல்லாகவே, தேட்டர் சீட் எல்லாமே. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். ஸோ யாரும் வந்து பெருசாக வந்து ஒரு ஃபேனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பின் ட்ராப் சைலண்ட் தான் வந்து தேட்டரில் வந்து இருந்தது. யாருமே வந்து பெரிய ஆறாவரம் கத்தி கூச்சல் போட்டு அப்படிலாம் இல்லை. இது வந்து நம்ம ஊரில் அந்த ஃபேன் பேஸோட அந்த ஆட்டம் பாட்டம் அந்த சவுண்டோடு பார்க்கும்போது வந்து படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதை நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து மிஸ் பண்ணேன். ஏன்னா எந்த விதமான ஒரு சவுண்ட் இல்லாமல், ஒரு விசில் இல்லாமல், ஒரு கைத்தறி இல்லாமல் தான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது தேட்டரே. பட் ஆனால் வந்து எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் தான், ஃபுல்லாக நிறையா பேர் வந்து பார்த்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் அதான் அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். அதாவது அந்த கூட்டம், அந்த விசிலு, அந்த கைத்தட்டல், அந்த கத்து இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் தேட்டரில். பட் படம் உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா திகிட்டுது. நிறைய ஸ்வீட்டாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளால் வந்து அதில் என்கேஜ்மெண்ட்டாக ஆகி ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியல, கனெக்ட் ஆகி நிறைய வருது. ஸோ அதனால் வந்து போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் திகிட்டுது படம். மற்றபடி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ரிவ்யூ பண்ண நிறைய விஷயங்கள் விரும்பலை. ஸோ அதெல்லாம் இல்லாமல் போய் பார்த்தா தான் வந்து படம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கல்யாண வீட்டை தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக வைக்க முடியும். இந்த பெரிய பெரிய கல்யாண வீடுகள்லாம் அந்த வாழை இலையில் விருந்து பார்த்துருப்பீங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு 17, 18, 20 ஐட்டத்தை வந்து வச்சுருவாங்க. எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அது எதுவுமே நம்ம வந்து ரசித்து சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். எதுவுமே திருப்தியாகவே நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விருந்து. பட் ஆனால் அதை வந்து நம்ம முழுக்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாத அளவுக்கு தான் வந்து ஒரு விஷயம் வந்து படத்தில் இருக்குது. சரி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி 24. பாய், டேக் கேர், see you, bye.